சேலம் மாவட்டம் கடம்பூர் ஊராட்சியில் முறையான குடிநீர் வழங்கவில்லை என கூறி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அடைப்புகளை அகற்றவும், விஷவாயு தாக்குதலில் இருந்து தூய்மை பணியாளர்களை பாதுகாக்கவும் AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஜென் ரோபோட்டிக்ஸ் இயந்திரம் வாங்கப்படவுள்ளது. இதற்கான செயல்முறை விளக்கம் காரைக்குடியில் நடைபெற்ற நிலையில் அமைச்சர் பிரபு, மாநகராட்சி ஆணையர் பாலு உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்த அருணாச்சலத்தின் குடும்பத்தினரை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து தாவேகா வழக்கறிஞரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் லிங்ககுமார் என்பவரை மருத்துவமனையில் சந்தித்து நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சில பேருக்காக மட்டும் செயல்படுகிறதா என கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்று ஒன்று இருக்கா, இல்லைன்னா அது சில பேருக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதா 70 நாள்ல அப்படின்னு எனக்கு தெரியல. சேலம் அருகே ஹெல்மெட் கொள்ளையர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 2 வீடுகளில் 20 பவுன் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தம்பம்பட்டி அருகே ஹெல்மெட் அணிந்த 7 பேர் கொண்ட கும்பல் 2 வீடுகளில் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த கௌதம், விநாயகமூர்த்தி, விஜய் ஆகிய மூவரையும் திருச்சி பகுதியில் கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக கணினி ஆபரேட்டர் ஒருவர் அலுவலகத்தில் பணியாற்றியதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரால் பணிநீக்கம் செய்யப்பட்ட சுதர்சன் அலுவலகத்தில் கணினியில் வேலை பார்த்ததாக சத்துணவு ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து விளக்கம் கேட்டபொழுது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட நபரை அதிகாரிகள் எவ்வாறு பணியாற்ற அனுமதித்தனர் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க உள்ளதாக சத்துணவு ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அப்புறம் வேற எப்படி பேசுறாங்க? உன்னைய வந்து சஸ்பெண்ட் பண்ணாச்சு, உன்னைய வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சுல. என்ன நீ எப்பறம் வந்தீங்க? நீ எப்பறம் இங்க வந்து உட்கார்ந்து வேலை பார்க்கலாம்? வெள்ள போறாங்கல்ல, வெள்ள போறாங்க. எங்க போற பிடி வருகிறா இல்லையா? பிச்சு கூட பிச்சு. என்னடா நீ எப்பறம் இங்க வேலை பார்க்கலாம்? நீ எப்படி இங்க வந்து உட்கார்லாம் செக்ஷன்ல? உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களா? நீ எப்பறம் இங்க வந்து உட்கார்ந்து நீ எப்பறம் இங்க வந்து வேலை பார்க்கலாம்? நீ எப்படி இங்க வந்து வேலை பார்க்கலாம்? இல்ல கரெக்ட் இப்ப நான் கேக்குறேன், சொல்றேன். என்ன நாளைக்கு அங்க வந்து பதில் சொல்லு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலைப்புதூர் மீனாட்சி நகர் பகுதியில் அதிகாலையில் முகமூடி அணிந்த 6 மர்ம நபர்கள் சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீடுகளை நோட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக பொதுமக்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அப்பகுதியில் பதிவான CCTV காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் மர்ம நபர்கள் யார், திருட்டுக்கு திட்டமிட்டார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகராட்சி பகுதியில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட 90 கட்டடங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாநகராட்சி தரப்பில் விதிகளுக்கு புறம்பாக கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கிய 94 அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், திருப்திகரமான விளக்கம் இல்லையெனில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனது வாழ்க்கை பயணம் பற்றி ஒளிபரப்பான வீடியோவை கண்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி கண்கலங்கி எழுதார். உடனடியாக பொதுமக்கள் அவரை ஆஸ்வாசப்படுத்தி மேடைக்கு அனுப்பி வைத்தனர். விஜயம் என்ற புதிய செயலியை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அறிமுகம் செய்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் முத்துமாரியம்மன் கோவிலில் முளைப்பாரி உற்சவம் நடைபெற்றது. பெண்கள் மங்கள இசை முழங்க தலையில் முளைப்பாரிகளை சுமந்து பக்தி முடக்கத்துடன் ஊர்வலமாக சென்றனர். சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வழிபாட்டு முறைகளின்படி முளைப்பாரிகள் குளத்தில் கரைக்கப்பட்டன.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வண்டல் மண் எடுப்பதாக கூறி செங்கல் சூளைகளுக்கு மண் கடத்தப்பட்டதால் பனங்காட்டூர் ஏரிக்கரை சேதமடைந்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரிக்கரை உடைக்கப்பட்டதால் பழமையான பனை மற்றும் ஈச்ச மரங்கள், மின்கம்பங்கள் சாயும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மழை காலத்தில் ஊருக்குள் வெள்ள நீர் புகும் அச்சம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மணல் கடத்தலை தட்டி கேட்ட கிராம மக்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் புகார் அடைந்துள்ள நிலையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சேவை மையத்தில் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்ய மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அரசு கல்வி உதவித்தொகை பெற ஆதார் மற்றும் கைரேகை உள்ளிட்ட விவரங்களை அப்டேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் குறுகிய கால அவகாசமே வழங்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளிகளிலேயே சிறப்பு ஆதார் முகாமை அமைத்து மாணவர்களின் சிரமத்தை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் அதிகாரிகளிடம் ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஆர்எம் நகரில் பழைய சாலையை சீரமைக்காமல் வீடுகளே இல்லாத பகுதியில் அவசரமாக புதிய தார் சாலை அமைக்கும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். விஜய் அண்ணா, எல்லாருக்கும் எல்லா உதவியும் பண்ணுறீங்க. எங்கள் பாப்பா உயிரை காப்பாற்ற கொஞ்சம் உதவி செய்யுங்க. விருதுநகர் அருகே சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுமியின் அறுவை சிகிச்சைக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் SP செல்வம் முதற்கட்டமாக 1,31,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மத்திய சேனை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வராஜ் சின்னம்மாள் தம்பதியின் மகள் ஹரிணிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் பெற்றோரை நேரில் அழைத்து நிதியுதவி வழங்கிய MLA தேவையான சிகிச்சையை விரைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் சார்பில் நீட் தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன், உலகின் எந்த பகுதியில் மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அவமானப்படுத்தினாலும் அதற்கு எதிரான ஒரு இயக்கம் உருவாகும் என்றார். அதுபோலவே கரப்பான்பூச்சி இயக்கமும் உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். காவல்துறை கொண்டு, ராணுவத்தை கொண்டு மக்கள் எழுச்சியை அடக்கலாம் என்று நினைக்கிற ஆளும் வர்க்கத்திற்கு மாணவர்கள், இளைஞர்கள் சரியான பாடத்தை இன்றைக்கு புகட்டியிருக்கிறார்கள். அரசு முதலில் பணிந்திருக்கிறது. போராட்டத்தில் தனக்கு முன் பேசியவர், ஜனநாயகன் படம் பார்த்தவர்கள் எல்லாம் ஜோக்கர்கள் என பேசியதால் தான் தன்னை ஆவேசப்பட தூண்டியதாக நடிகர் சனம் ஷெட்டி தெரிவித்தார். சென்னை புதுப்பேட்டை LG சாலையில் பொது விழிப்புணர்வு அமைதி பேரணி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் நீட் போராட்டத்தின் பொழுது ஏற்பட்ட சர்ச்சை குறித்து பதிலளித்தார். பிளாக் ஷர்ட் போட்டு வந்தார் நேற்று பேசினவர். ஜனநாயகன் பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு பேசிட்டு போனாங்க. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது.